தமிழக முதல்வர் அவர்கள் நேற்றைக்குத்தான் துறை சார்ந்த அதிகாரிகளையும் மற்றவர்களையும் கலந்து ஆலோசித்து இந்த வெயிலின் தாக்கத்தால் வருகின்ற பக்தர்களுக்கு கருங்கல் பதித்திருக்கின்ற தரையோடு இருக்கின்ற பகுதிகளுக்கு கயிர் மேட் போட ஏற்படுத்தவும், அதேபோல் நீர்மோர் தருவதற்கும், முக்கிய பெருமளவு பக்தர்கள் கூட்டம் வருகின்ற திருக்கோயிலுக்கு முதற்கட்டமாக 48 முதுநிலை கோயில்களுக்கு நாளை காலை இந்த இலவசமாக நீர்மோர் வழங்குகின்ற நிகழ்ச்சியை கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் துவக்கி வைக்க இருக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மக்களின் தேவைகளை நன்கு அறிந்தவர் என்பதால் தான் வெயிலின் தாக்கம் தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த திட்டத்தை செயல்படுத்த மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். நேற்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் தான் உழவார பணி அனைத்து மண்டலங்களிலும் 5 கிட்டுகள் அடங்கிய உழவார பணிக்கு தேவைப்படுகின்ற அனைத்து உபகரணங்களையும் கட்டணமில்லாமல் இலவசமாக வழங்குவதற்கு உத்தரவிட்டு, அதோடு அந்த உழவார பணியிலே ஈடுபடுபவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் குடிநீர் மற்றும் தேநீர் போன்றவற்றையும் கட்டணமில்லாமல் வழங்க உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த பணியை நேற்றைக்கு துவக்கி வைத்தோம். அதேபோல் உலக முத்தமிழ் முருகர் பக்தர் மாநாட்டை மாண்புமிகு தமிழக முதல்வர் நடத்த உத்தரவிட்டதற்கு இணங்க ஜூன் அல்லது ஜூலையில் பழனியிலே உலக முருக பக்தர்கள் மாநாட்டை ஏற்பாடு செய்ய அந்த பணியிலேயும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இதுபோன்ற ஆன்மீக பணிகளில் சோளிங்கரில் 2 நாட்களுக்கு முன்பு மாண்புமிகு முதல்வர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட ரோப்கார் திட்டத்தினால், அந்த ரோப்கார் திட்டத்தினால் பலனடைகின்ற பக்தர்கள் மிக்க மகிழ்ச்சியோடு முதலமைச்சரை பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்து சமய அறநிலையத்துறை பொறுத்தளவில் அனைத்து திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களும் மகிழ்ச்சி பெருக்கோடு வாழ்க முதல்வர் என்ற கோஷத்தை கேட்க முடிகிறது. இந்த பணி மக்கள் பணி, இறைப்பணி தொடரும் தொடரும் தொடரும். மத்திய சென்னையை பொறுத்தளவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்ற வேட்பாளரை வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற முயற்சியில் தான் ஈடுபட்டிருக்கின்றோம். கடந்த 5 ஆண்டுகளில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அதற்கு முன்பு 2014ஆம் ஆண்டு தொடங்கி நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாவிட்டாலும் பேரிடர், கொரோனா, பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்மஸ் போன்ற தலைவர் பிறந்தநாள், தளபதி பிறந்தநாள் போன்ற அனைத்து நிகழ்வுகளிலும் மக்களோடு இரண்டர கலந்திருந்தவர் நம்முடைய மத்திய சென்னையுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். 2014-19 அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாவிட்டாலும் மக்கள் ஏன் இவர்களுக்கு வாக்களிக்க தவறிவிட்டோம் என்பதை அவரை காணுகின்ற நேரத்திலெல்லாம் அவருடைய வெளிப்பாடு தெரிந்தது. 2019 நாடாளுமன்ற உறுப்பினரான பிறகு அவர் போகாத இடங்களே இல்லை. அது பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற கழிவறைகளாக இருந்தாலும் சரி, ரயிலிலே பயணம் செய்கின்ற ரயில்வே பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி, பேருந்திலே பயணம் செய்கின்ற பேருந்து நிலையமாக இருந்தாலும் சரி, அவர் ஆய்வு செய்து மேம்படுத்துவதற்கு போகாத இடங்களே இல்லை என்ற அளவிற்கு மத்திய சென்னையிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவுப்படி அவர் கால்படாத இடங்களே இல்லை என்ற அளவிற்கு மக்கள் பணி ஆற்றியிருக்கின்றார். ஆகவே உதயசூரியனை இந்த தேர்தலில் மத்திய சென்னை மக்கள் வெகுவாக வரவேற்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். தகத்தகாயமாக உதயசூரியனும் இயக்கத்தின் இருவர்ண கொடியும் மத்திய சென்னையில் எப்பொழுதும் போல் பட்டொலி வீசி இந்த தேர்தலில் பறக்கும்.